தாய்ப்பத்திரம் இல்லைன்னா இனிமே பத்திரப்பதிவு கட்டாயமா கிடையாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, உண்மைதாங்க. தமிழக அரசால் இயற்றப்பட்ட இந்த சட்ட மசோதாவுக்கு நம் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் அடிப்படையில இனிமே பத்திரப்பதிவு செய்யப்படும் போது மூலப்பத்திரம் இல்லைன்னா கண்டிப்பா பத்திரப்பதிவே ரத்து செய்யப்படும். இந்த சட்டத்தின் அடிப்படை என்ன சொல்லுது மேடம்? இந்த சட்டத்தோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் மேண்டட்டரி. அசல் ஆவணம் கட்டாயம். இப்போ வரைக்கும் ஜெராக்ஸ், சர்டிஃபைட் காப்பி, அதாவது சான்றிட்ட நகல், சுய விளக்கம் ஆர் அஃபிடவிட், இது எல்லாத்தையும் வச்சு சில இடங்கள்ல பத்திரப்பதிவு நடந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி கிடையாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. சரி, ஓகே. இப்போ மூதாதையர் சொத்து என்றால் என்ன மேடம் செய்வது? இது எங்க அப்பாவோட சொத்து, இது எங்க தாத்தாவோட சொத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு மூலப்பத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா, வருவாய்த்துறையால சான்றளிக்கப்பட்ட பட்டா அந்த சொத்திற்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அந்த பட்டாவை பத்திரப்பதிவின் போது கண்டிப்பா சமர்ப்பிக்கணும். சரிங்க மேடம். ஒருவேளை சொத்து அடமானத்தில் இருந்தா என்ன செய்வது? சில ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா தனிநபர்கிட்ட அடமானத்துல இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அடமானம் பெற்ற நபர்கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். அப்படி என்ஓசி இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. தாய்ப்பத்திரம் தொலைந்தால் என்ன செய்வது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அசல் ஆவணம் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்க முதல்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் எங்க தொலைஞ்சுது, எப்படி தொலைஞ்சுது, எப்ப தொலைஞ்சுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். அதன் பிறகு 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி அதை நோட்டரி அட்வொகேட் கிட்ட சைன் வாங்கணும். அது ரெண்டையும் வச்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 நியூஸ் பேப்பர்லயும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும். அதன் பிறகு தொலைந்து போன பத்திரத்துடைய சான்றிட்ட நகல், அதாவது சர்டிஃபைட் காப்பிய SROல அப்ளை பண்ணி அதை வாங்கணும். அதனுடைய ஈசியையும் அப்ளை பண்ணி வாங்கணும். இது எல்லாத்தையும் வச்சு எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உங்களுடைய டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதன் பிறகு அவங்க CSR பிளஸ் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் இது 2 தருவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேலும் இது போல லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.